அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது கேரட் பாயாசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கேரட்டை தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மூணு பாதாம், கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி, பாதாமை இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. துருவன கேரட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கேரட் துருவி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அது இல்லாமல் கூட பண்ணலாங்க. நம்ம சாப்பிடும் போது அந்த கேரட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி துருவி சேர்க்குறது. கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போ 2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் விழுதை சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருங்க. கேரட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ பாருங்கள், கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி, கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சுவையான கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.